யூடியூபர் இர்ஃபான் தனது குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டிய விவகாரம் ஒன்றும் கொலை குற்றம் அல்ல என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். வெறும் நோட்டீஸ் தாங்க கொடுத்திருக்கு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுத்தாச்சு. அவருக்கு நோட்டீஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கு. கொலை குற்றம் இல்ல அது. அதுக்கு ஆஸ்பத்திரி மேல நடவடிக்கை எடுத்தாச்சு. 50,000 ரூபாய் ஃபைன் போட்டாச்சு. 10 நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு. அவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா? அவருக்கு பிடிக்கலன்னா அதுதான் 50,000 ரூபாய் அபராதம், 10 நாள் மூடி வச்சிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? மயிலாடுதுறை அருகே சர்ச்சையில் சிக்கிய சூரியனார் கோவில் ஆதீன மடத்தை இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் எடுப்பது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். அது குறித்த சட்ட நிபுணர்களுடைய ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைக்கு முதல் கட்டமாக நம்முடைய துறையினுடைய ஈஓ அந்த திருக்கோயிலுடைய அந்த மடத்தினுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்வதற்குண்டான கடிதத்தை பெற்று சென்றார். அது குறித்து கலந்தாய்வு இருக்கின்றது. இன்று அல்லது நாளைக்குள் இறுதியான ஒரு முடிவை இந்து சமய அறநிலைத்துறை தெரிவிக்கும். அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது இனிமேல் பட்டு முழுமையாக விசாரித்தால்தான் தெரியும். சொத்தகரிப்பு என்பது ஒரு புறம் என்றாலும் இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் புகார்கள் வருவதற்கு முன்பாக எதிலும் தலையிடுவதில்லை. புகார்கள் வரப்பெற்ற பிறகு அந்த புகாரின் தன்மையை அறிந்து உண்மை என்று இருக்குமானால் இந்து சமய அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்க எந்த சூழ்நிலையும் தயங்காது. இன்னார் இனியவர் என்ற பாகுபாடு எங்களுக்கு இல்லை. தனியார் பள்ளி தற்போது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளியில் ஏற்பட்ட பிரச்சனை என்ன பாதிப்பு ஏற்பட்டது, இது சார்ந்த கல்வித்துறை தரப்பில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது சார்ந்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூர் கிராம தெருவில் அமைந்துள்ள விக்டரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 2000த்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி பள்ளி நேரத்தில் 3வது தளத்தில் 3 வகுப்பறைகளில் இருந்த 35ற்கு மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு மூச்சு திணறல், மயக்கம் ஏற்பட்டதால் உடனடியாக அருகே இருந்த மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை அடுத்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் சம்பவ இடத்தில் சோதனை செய்து பள்ளியில் எந்தவிதமான வாயு கசிவும் ஏற்படவில்லை என கூறினர். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய ஆய்விலும் எந்தவிதமான வாயு கசிவும் இல்லை என அக்டோபர் 28ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பித்தது. இதையடுத்து பள்ளி வழக்கம்போல் செயல்பட்ட நிலையில் தீபாவளி விடுமுறையை தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதியன்று வாயு நெடியை உணர்ந்த சுமார் 10 மாணவர்கள் மயங்கியதால் பெற்றோர்கள் முற்றுகையிட்ட நிலையில் பள்ளிக்கு காலவரையற்ற விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனிடையே பள்ளியில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் காற்று சோதனை செய்யும் வாகனம் பள்ளியில் நிறுத்தப்பட்டு சுமார் 500 மீட்டர் சுற்றளவில் உள்ள காற்றை பரிசோதிக்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற பரிசோதனையில் பள்ளியில் எந்தவித வாயு கசிவும் இல்லை என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தனது இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்தது. இதைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி இயக்குநர், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய் கோட்டாட்சியர் இப்ராஹிம், பள்ளி வளாகத்தின் மாடியில் 35ற்கு மேற்பட்ட முயல்கள் வளர்க்கப்படுவதால் அதனது எச்சம் மூலம் பரவும் வாயு மாணவர்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறினார். மற்றவர்கள் படிப்படியாக அதனை கண்காணித்து அதன் பிறகு பள்ளி திறக்கப்படும். முயல் அகற்றப்பட்டு விட்டது சார். முயல் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டது. ஏன்னா அதனுடைய ஸ்மெல் வருது. முயல் அந்த இன்னும் வரல சார். அவங்க மருத்துவ குழுவில் வச்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. முயல் இருக்க தெரியும். மாடியில 3rd floor, அதாவது 4th floorல ஓபன் பிளேஸ்ல வச்சிருக்காங்க. மீண்டும் பட் பொல்யூஷன், அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலமாக ஆய்வு செய்ததுல அந்த மாதிரி எதுவும் இப்ப ஸ்மெல் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் ஆய்வு நடத்தியும் வாயு கசிவுக்கான மர்மம் இன்னும் விலகவில்லை. இதனிடையே பள்ளியில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மருத்துவர்கள் குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.